நீ வலிமையானவன். வாழ்க்கை பல நேரங்களில் நம்ம சோதிக்கும். நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடையும். எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவன் வேஸ்ட், இவன் வாழ்க்கையில என்ன பண்ண போறான்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நம்ம மனசு ஒண்ணு சொல்லும், என்கிட்ட திறமை இல்லையா, நான் எதுவுமே செய்ய முடியாது, நான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, நான் வாழ்க்கையில பெரிய ஆள ஆக முடியாதா என்று தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ வலிமையானவன். நீ நினைப்பதை விட நீ வலிமையானவன். ஒரு உதாரணம் சொல்லட்டா, ஒரு விதை மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கும் போது அது இருட்டுல இருக்கும். அது மேல மண்ணு போட்டு அடைப்பாங்க. அந்த விதை அதோட முடிஞ்சு போறது கிடையாது. அது உடைத்து ஒரு பெரிய மரமாக வரும். அது போலதான் நம் வாழ்க்கை. இன்றைக்கு வாழ்க்கையில் பல தோல்விகள் இருக்கலாம், பல வழிகள் இருக்கலாம், பல காயங்கள் இருக்கலாம், நம்மை நிறைய பேர் உதாசீனப்படுத்தலாம். ஆனால் அதை உடைத்து ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு கழுகு மேல பறக்குதுன்னா அந்த டைம்ல மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒதுங்கி ஓரமா போகாது, அதை தாண்டி மேல பறக்கும். அது போலதான் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, கவலை இருக்கா, தோல்வி இருக்கா, கண்டு பயப்படக்கூடாது. இதை தாண்டி மேல போகணும். வலிகள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை, காயங்கள் இல்லாமல் வெற்றி கிடையாது. இன்றைக்கு நீ அழுகிறாய் என்றால் நாளைக்கு நீ சிரிப்பாய். இன்றைக்கு நிறைய பேர் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள், வெறுக்கிறார்கள் என்றால் நாளை எல்லோரும் உன்னை பார்த்து பிரமிப்பார்கள். அதுதான் வாழ்க்கை. ஒரு கழுகு குஞ்சு இருக்குல்ல, அது மலையில இருந்து கீழே விழுது. விழும்போது என் வாழ்க்கை போயிடுச்சு, சுத்தி காத்து பெரிய பள்ளம், நான் சாவ போறேன்னு நினைக்குது. அந்த டைம்ல அந்த ஒரு கழுகு குஞ்சு யோசிக்குது, இந்த ரெக்கையை விரிக்குது, முயற்சி செய்யுது, முதல்ல தடுமாற்றம் அடையுது, அப்புறம் உயர பறக்குது. அது போலதான் வாழ்க்கை நம்மை கீழே தள்ளும். வாழ்க்கை நம்மை கீழே தள்ளும். ஆனால் நம்முடைய திறமையை, நமக்குள்ள இருக்க திறமையை பார்த்து வியந்து நம் மேலே வரணும். நீ கீழே விழுந்தால் நீ பலவீனமானவன் இல்லை, மீண்டும் எழுந்தால் நீதான் வலிமையானவன். வாழ்க்கை உன்னை சோதிக்கும், ஆனால் ஒருபோதும் உன் மன வலிமையை உடைக்க முடியாது. ஒருபோதும் உன் மன வலிமையை உடைக்க முடியாது. ஒரு சாதாரண மனிதன் இன்டர்வியூக்கு போறான், கண்டினியூவா ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கான். எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா அவன் ஒரு விஷயத்த மட்டும் கைவிடல, முயற்சியை மட்டும் அவன் கைவிடல. ஒரு நாள் அவன் இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கும் சேர்த்து வேலை கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளா ஆறான். வாழ்க்கையில் உன்னை நீ நம்ப ஆரம்பித்தனால் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கவலைப்படாதே, எதற்கும் உடையாதே. இன்னும் கதை முடியல. நீ கீழே விழுந்தா என்பது தோல்வி அல்ல, மீண்டும் எழாமல் இருக்கிறாயே அதுதான் தோல்வி. வாழ்க்கையில் நீ எத்தனை முறை கீழே விழுந்தா என்பது முக்கியம் அல்ல, எத்தனை முறை மீண்டும் எழுந்தா என்பதுதான் முக்கியம். இனிமேல் உன்னை பார்த்து யாராவது நீ பலவீனமானவன், உன்கிட்ட திறமை இல்லை, நீ வாழ்க்கையில எதுவும் சாதிக்க முடியாதுன்னு சொன்னா சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஏனென்றால் நீ போராளி, நீ சாதிக்க பிறந்தவன், நீ வலிமையானவன். வாழ்க்கை உன்னை சோதிக்கும், ஆனால் ஒருபோதும் உன்னை உடைக்க முடியாது. வாழ்க்கையில் நாம் பெரிய ஆள் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபயாஸ் வாய்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. தேங்க்யூ.